இஸ்ரேலுடைய கோழைத்தனம், ரவுடித்தனம், பித்தலாட்டம் எந்த அளவு இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு மென்பொருள்களை கண்டுபிடிச்சு பல நாடுகளுக்கு விற்று அதன் மூலம் டேட்டாக்களை திருடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், பெகாசஸ் என்று சொல்லக்கூடிய உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் பல மனிதர்களுடைய பல்வேறு பர்சனல் விஷயங்களை தகவல்கள் எல்லாமே திருடி இருக்கு. அரசியல்வாதிகளுடைய தகவல்கள் பல விஷயங்களை திருடி இருக்கு. எடுத்துக்காட்டாக திருமுருகன் காந்தி மே 17 இயக்கம் அவருக்கு எதிராக கூட இந்த பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த அளவு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு திருட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ இதே வேலையை தான் நீங்க உலகம் முழுக்க எந்தெந்த விஷயங்கள் சர்வதேச அரங்கில் தடை செய்யப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஒரு மீறக்கூடிய வேலையை தொடர்ந்து இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்குது. மேலும் நான் அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, அந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, இந்த அமைப்பு நான் சொன்ன மாதிரி தான் அமெரிக்காவுடைய ஒரு அமைப்பு தான், ஒரு NGO தான். முழுக்க ஜியோனிச சிந்தனை கொண்ட ஒரு நபர்கள் கூட அதில் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இயக்கத்தை கூட தங்களுடைய இயக்கங்களாக பார்க்காம பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்துங்கிற அடிப்படை காரணத்திற்காக அந்த மக்களை இனப்படுகொலை செஞ்சிருக்காங்க. எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேர்ல்டு கிச்சன் சென்டர்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒரு கார்ல தப்பிச்சு ஓடக்கூடிய சமயத்தில் ட்ரோன் வழியாக தாக்குதல் நடத்துறாங்க. ஒரு காரை விட்டுட்டு அடுத்த காரை பிடிக்கிறாங்க, அந்த கார்ல ஓடுறாங்க, அந்த கார் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க. அதில் பல நபர்கள் இறக்குறாங்க, சில நபர்கள் காயமடைகிறாங்க. அந்த காயமடைந்த நபர்கள் இறந்த நபர்களை எடுத்துக்கொண்டு அடுத்த ஒரு காரை பிடிச்சி அதில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வேகமாக கொண்டு போகிறாங்க. அந்த 3வது கார் மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ 3வது கார் மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னாடி ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 7 ஊழியர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு எல்லாமே இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்காங்க. இதுவும் ஜியோனிச சிந்தனையில் கொஞ்சம் ஆர்வம் கொண்டவர்களாக அமெரிக்காவுடைய ஒரு NGO அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த நிலைமைனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களை எல்லாம் இவங்க எந்த அளவு ஒரு வேட்டையாடிட்டு இருக்காங்க, மனித விலங்குகளை போல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால நீங்க பார்க்க முடியுது. அடுத்து இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தின் மேலே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு பின்னாடி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா சுவிஸுடைய ஒரு தலைவர்களை அழைச்சி அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானில் அமெரிக்காவுடைய தூதரகம் கிடையாது. ஸோ சுவிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு சார்பாகத்தான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த சுவிஸ் அமைப்பை கூப்பிட்டு அமெரிக்கா சார்பாக அவங்க தான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா தான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும், நாங்கள் சந்தேகப்படுறோம். அமெரிக்காவுடைய பார்வை இல்லாமல், ஆலோசனை இல்லாமல், அவங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் இந்த தாக்குதல் நடந்திருக்காது. அதனால அமெரிக்கா மேலேயும் குற்றம் செலுத்துறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமீர் அப்துல்லா ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்கிறார். ஸோ அடுத்து ஈரான் விஸ் இஸ்ரேல் என்ற போர் இனி வரக்கூடிய நாட்கள் அதிகமாக நடைபெறும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஈரான் கடுமையான கோபத்தில் இருக்கு. ஈரானுடைய இந்த செயல்பாடு என்பது நிச்சயமாக அடுத்த மத்திய கிழக்கில் இந்த போர் என்பது விரிவடைவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து சில செய்தி துளிகளை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். முதலாவது செய்தி என்னன்னா, பலஸ்தீனை முழு நாடாக, முழு அரசாக, ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க ஸ்பெயின் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஜூன் மாதத்தில் அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை இயற்றுவதற்கான எல்லா வேலைகளும் முடிந்து தயாரான சூழலில் இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் இந்த இஸ்ரேல் என்பது தனிமைப்படுத்தப்பட்டு மேலும் ஒரு அழுத்தம் என்பது உலகளாவிய அளவில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் கூட தனி பலஸ்தீனம் அமைய வேண்டும் என்ற விஷயத்தை தங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்ற தயாராக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மால்டோ, ஸ்காட்லாந்து, இன்னும் பல்வேறு நாடுகள், இது போல சின்ன நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சில நாடுகள் பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்துக்குள்ள கீழே இருக்கும். அந்த ஸ்காட்லாந்து எடுத்தீங்களாலும் சரி, அயர்லாந்து எடுத்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே சில இடங்களில் செயல்படுது இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது போன்ற சின்ன நாடுகள், அதாவது காலனி ஆதிக்கத்திற்கு ஆளாகி கஷ்டப்பட்டு விடுதலைக்காக போராடுகிற எல்லா நாடுகளும் என்ன பண்ணுது, பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்குது ஐரோப்பிய ஒன்றியத்தில். ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ஒரு முடிவு செஞ்சிருக்கு, நாங்களும் என்ன பண்ணுவோம், விடுதலை பலஸ்தீன் அமைவதற்கான ஒரு தீர்மானத்தை எங்கது நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஏற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஈராக் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தை நோக்கி பல்வேறு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. ஹைஃபா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் நாசகரமாக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு கீழே இருக்கக்கூடிய ஈரானுடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அடுத்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, அதாவது ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை, வெஸ்ட் ஏர் ஷைன் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை, இங்கே தான் E-305 என்று சொல்லக்கூடிய போர் விமானங்கள், நாசகர விமானங்கள் எல்லாமே தயார் செய்யப்பட்டு இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஸோ இந்த ராணுவ தளவாடங்கள், இந்த விமானங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆலைக்கு முன்னாடி இன்னைக்கு இங்கிலாந்துல பல மக்கள் ஒன்று கூடி இன்னைக்கு போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. இனி ஒரு விமான உதிரி பாகங்கள் கூட இஸ்ரேலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத சமரசம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து யமனுடைய ஹூதிகளுக்கு அமெரிக்கா ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கு. என்ன டிமாண்ட்னா, நிச்சயமாக ஹூதிகளை சிரிக்கக்கூடிய டிமாண்ட். நீங்கள் உங்களுடைய தாக்குதலை எல்லாம் நிறுத்திடுங்க,
செங்கடல்ல இருந்து நீங்கள் வெக்கேட் ஆயிருங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை நாங்கள் உலக அளவில் தீவிரவாதின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, ஒரு லிஸ்ட்டு வச்சுட்டு இந்த ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் தீவிரவாதிகள்னு சொன்னோம்ல, அந்த விஷயத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய போராட்டத்தை கைவிட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிள்ளைகிட்ட டீச் பண்ணுற மாதிரி இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குது, ஹூதிக்கள்ல சொல்லிட்டு இருக்குது. இதற்கு ஹூதிக்களுடைய தலைவர் அன்சாருல்லாக்களுடைய தலைவர்களுடைய அப்துல் மாலிக் ஆகட்டும், அதே மாதிரி யஹ்யா சாரி ஆகட்டும், இவங்க எல்லாமே சிரிச்ச முகத்தோடு சொல்லிட்டாங்க, இவ்வளோதான் உன்னால் முடியும், இதற்கு மீறி எங்கள்கிட்ட நீங்கள் கெஞ்ச வேணாம், தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும், என்னைக்கு விடுதலை பலஸ்தீன் அமையுதோ அந்த மக்களுக்கு உணவு போதும் மருத்துவம் போதும் அன்னைக்கு தான் எங்களுடைய தாக்குதல் நிறுத்தப்படும் என்ற விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையாக இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள். அடுத்து ஈரானுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதல் மற்றும் மேற்குலகத்தின் மீதான தாக்குதலை குறித்து சில போர் வல்லுநர்கள் சில விஷயங்களை இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அவர்கள் ஐரோப்பிய நாடுகள், தென் அமெரிக்கா போன்ற நாடுகள் மேலே இஸ்ரேல் பல முனைகளில் தாக்குதல் நடத்துவதற்கான பல அளவிலான எண்ணிக்கையான ராக்கெட்டை ஏவுவதற்கான இலக்குகளை குறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போர் வல்லுநர்கள் தங்களது கணிப்பை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா வருஷம் இஃப்தார் என்ற ஒரு நிகழ்ச்சி வெள்ளை மாளிகையில் நடத்தும். ரமலான் காலத்தில் முஸ்லீம்கள் நோன்பு நோக்கிறனால நோன்பு திறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இஃப்தார்னு சொல்லுவோம். இந்த இஃப்தாருடைய நிகழ்வு வெள்ளை மாளிகையில் வருஷம் நடக்கும். இந்த நிகழ்வில் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் அனுப்பப்படும். இந்த இன்விடேஷன் பெருமை மிக்கதாக கௌரவமாக கருதப்படும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் தலைவர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்களுக்கு இந்த இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கு. அனுப்பப்பட்டு சில நாட்கள் 2 நாட்கள் கழிச்சு அவங்கள்ட்ட எந்த ரீப்ளேயும் வரல. ரீப்ளேவை தாண்டி இவ்வளோ பெரிய இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பல்வேறு இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பிரபலங்கள் எல்லாமே புறக்கணிச்சனால அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிருக்கு. அந்த அளவு இவர்களுடைய எல்லா வகையான போலி நாடகங்களை இன்னைக்கு பல்வேறு நல்ல முஸ்லிம்கள், நல்ல சமூக ஆர்வம் கொண்டவர்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதன் வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. இறுதியாக இஸ்ரேலை கதிகலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை ஒரு ஹேக்கர் குழு செஞ்சிருக்கு. அந்த ஹேக்கர் குழு பேர் பார்த்தீங்கன்னா மக்லாப் அல் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய குழு. இந்த குழு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 8 மில்லியன் மக்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எடுத்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு வெளியாகிட்டு இருக்குது. இந்த தகவல் எடுக்கப்பட்டதன் மூலம் இஸ்ரேலுடைய என்ன ஓட்டங்கள் என்ன, அந்த மக்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை அனலைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த மக்லாப் அல் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஹேக்கர் குழுவுடைய ஒரு செய்தியாக காணப்படுது. இவர்கள் எந்த அடிப்படையில் இதெல்லாம் ஹேக் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய சொந்த தனிப்பட்ட விவரங்கள், வங்கி கணக்குகள் மற்றும் அவர்கள் வசிப்பிடங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி வச்சிருக்கோம், இது எப்போ வேணாலும் நாங்கள் எந்த கட்டத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அல்ஜீரியாவாகட்டும், மொரோக்காவாகட்டும், அதேமாதிரி சூடான் ஆகட்டும், ஸ்டார்டிங்கில் ஹமாஸ் ஆகட்டும், ஹிஸ்புல்லாவாகட்டும், இவங்க எல்லாமே ஹேக் பண்ணாங்க. ஹமாஸில் பார்த்தீங்கன்னா அயன் டோம் சிஸ்டத்தையே ஹேக் பண்ணாங்க. அதே மாதிரி சூடான், மொரோக்கோ, அல்ஜீரியா போன்ற நாடுகள் அரசு தளங்கள் இருக்குல்ல, அந்த தளங்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணாங்க. இடையில சவுதி அரேபியாவோட அரசு தளங்களை ஹேக் பண்ணாங்க, இஸ்ரேலுடைய அரசு தளங்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணாங்க. அவங்களுடைய சொந்த தகவல்கள், பர்சனலான இருக்கக்கூடிய இராணுவம் சார்ந்த விஷயங்களை கூட ஹேக் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இன்னைக்கு இந்த அமைப்பு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சிருக்கு. இதன் மூலம் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு பயந்த சூழல் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட ஹேக்கர்கள் ஹேக் பண்ணாங்கன்னா அடுத்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மூவ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை ஈரானுக்கோ அல்லது ஹமாஸுக்கோ அல்லது ஹிஸ்புல்லாவுக்கோ ஷேர் பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ் என்பது வீழ்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு இப்படி ஹேக் செஞ்ச பின்னாடி ஒரு விஷயத்தை இங்கே ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துது. என்னன்னா, கழுகு சுவாசிக்கும் வரை ஜியோனிஸ்டுகள் அவரது கோபத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். கழுகு சுவாசிச்சுட்டே வானில் பறந்து கொண்டே இருக்கும் வரை இந்த கோழைகளாக மக்களை இனஅழிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிற விஷயத்த இந்த மக்லாப் அல் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவான சூழல் என்பது இன்னைக்கு மத்திய கிழக்கில் போயிட்டு இருக்குது. இதை தாண்டி பல்வேறு நிகழ்வுகள் ஜியோ பொலிட்டிக்கல் புவிசார் அரசியலில் நடந்துட்டு இருக்கு. அதை வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.